நாங்க அரசியல் யாப்புகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நான் இந்த கிளாஸ்ல சரியா கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இந்திய கிளாஸ்ல நாங்க படிக்க போறது சோல்பரி அரசியல் யாப்பு. அதுக்கு முதல் இந்த கிளாஸை நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு சோல்பரி அரசியல் யாப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். சோல்பரி அரசியல் யாப்பு பின்னணி தான் இன்னைக்கு படிக்க போறோம். அதை ஃபுல்லா நான் விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்திட்டு எங்க மெமரி கிளாஸுக்கு தனியாக நான் எங்க குரூப்ல ஒரு வாய்ஸ் போடுவேன். இது எப்படி பாடமாக்குறேன்னு சொல்லி. சரியா? இதை எப்படி இலகுவாக பாடமாக்கலாம், பாடமாக்கினது நீண்ட நாள் எப்படி மனசுல வச்சு கொள்ளலாம், எக்ஸாம் எழுதும் வரைக்கும் எப்படி வச்சு கொள்ளலாம்னு சொல்லி தனியாக ஒரு வாய்ஸ் போடுவேன். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் சோல்பெரி ஆப்போட பின்னணி என்ன அந்த விஷயத்தை மட்டும் நான் ஃபுல்லா சொல்லுவேன். சரியா? நான் இப்ப சொல்லும்போது கூட சோல்பெரியாவோட அரசியல் யாப்பே இந்த நோட்ஸை பார்த்தோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்? நான் உங்களுக்கு பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும், நீங்க நீண்ட நாள் மனசுல வச்சுக்கொள்ளணும் அப்படின்னா அதை நான் என்ன செஞ்சேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நான் அதை பாடமாக்கிட்டு அதை நான் நீண்ட நாள் ஞாபகத்துல நிக்கிறதுக்கு ஏற்ப பாடமாக்கிட்டு தான் உங்களுக்கு நான் படிச்சு தரேன். என்ற ஞாபகத்துல இருந்து நான் படிச்சு தரேன். ஏதாவது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயினா மட்டும் நான் நோட்ஸை பார்ப்பேன். ஏன் அப்படின்னா நீங்களும் இப்படி பாடமாக்கிட்டு அதை விளங்கி எடுத்துட்டு போய் எக்ஸாம்ல எழுதணுங்கிறதுக்காக. சரியா? அந்த வகையில இப்ப நாங்க சோல்பெரி அரசியல் யாப்போட பின்னணியை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் அரசியல் யாப்புண்டா என்னன்னு தெரியும். நான் அடிக்கடி சொல்றதுதான் பிரான்ஸ்ல, சரி, அடிக்கடி நான் சொல்றதுதான் பிரான்ஸ்ல மக்கள் எல்லாரும் எப்படி ஆளப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் எல்லாரும் எப்படி ஆளப்படுறாங்க, சரியா? அந்த பிரித்தானிய மன்னர்கள் பிரான்ஸ் மன்னர்கள் எல்லாம் மக்களை கொடுங்கோல் ஆட்சி செய்றாங்க. மக்களை துன்புறுத்துறதும் அடிக்கிறதும் கஷ்டப்படுத்துறதும் இப்படியே இருந்தாங்க. மக்களுக்கு இந்த சுதந்திரமும் கொடுக்கறதில்ல. நீங்க இருக்கிறீங்க, சரியா? உங்களுக்கு பசிக்குது, நீங்க கடைக்கு போய் சாப்பிட்டு வருவீங்க. சரியா? சாப்பிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணும். உங்களோட வாப்பா அல்லது உம்மா என்ன செய்றாங்கன்னா உழைச்சிட்டு வராங்க. ஆனா ஒரு அரசர் இருந்தாரு, சட்டம் போடுறாரு, நீங்க யாரும் உழைக்க கூடாது, அப்படி நீங்க உழைக்கலாம் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அந்த சுதந்திர மீறலா இருக்கும். சுதந்திரத்தை தடுக்கிறாரு, உரிமையை மீறுறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அந்த காலத்துல இருந்துச்சு.
அந்தந்த மக்களுக்குரிய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் கொடுக்கல. இந்த டைம்ல ஏன் இதுக்கு காரணம்? இந்தா அந்த மன்னனை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. மன்னனை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. எனவே தான் பிற்காலத்துல என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாரும் ஒரு புரட்சி ஒன்று செஞ்சு இந்த மன்னன் என்ன செய்றாங்க, அவரை நீக்குறாங்க. அவரை நீக்கிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்து போடுறாங்க. இன்னொரு ஆளை கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு யோசிக்கிறாங்க, இவரும் பழைய ஆள் மாதிரி இருக்கலாம். இந்த அதிகார மோகம் இருக்குதான, பதவி ஆசை, அது வந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தனை மாத்திரும். எனவே எவன் வந்தாலும் மாறக்கூடாது. அவன் நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னா அவனை கட்டுப்படுத்துறது ஒரு புத்தகம் இருக்கணும். அந்த புத்தகத்தின் படிதான் அவன் செயற்படணும். அப்படி செயற்படாட்டி நாங்க அவனை நீக்கிட்டு இன்னொரு ஆளை போடுற ஒரு சிஸ்டம் ஒன்று யோசிக்கிறாங்க. யோசிச்சு இவங்க ஒரு கொண்டு வந்த ஒன்று தான் அரசியல் யாப்பு. ஒரு கடை இருக்குது, நீங்க ஒரு கடை செய்றீங்க சரியா? அந்த கடையில நீங்க தான் ஓனர். ஒரு பொடியனை கொண்டு போய் வேலைக்கு வைக்கிறீங்க. அவரு சரியா நீங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யணும். அவர் பிழையா வேலை செஞ்சா, அவர் ஒழுங்கா வேலை செய்ய என்ன செய்வீங்க? அவரை நீக்கிடுவீங்க. அந்த இடத்துல போஸ் நீங்க இல்லாட்டி என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் அரசியல் யாப்போட தேவையை எங்களுக்கு உணர்த்துது. அரசியல் யாப்புண்டு இருந்தா தான் அதை ஒரு மாட்டை கட்டி போடுற மாதிரி, அதை ஆட்சியாளர்களை கட்டி போடுற மாதிரி அவங்க அதுக்குள்ள நிப்பாங்க. ஒரு ஆடு என்ன செய்யணும்? வேலிக்குள்ள நின்று புல் மேயணும். அதை தாண்டி போனா ஓநாய்கள் அடிச்சு தின்றணும். இதே போலதான் ஆட்சியாளர்கள் யாப்புங்கிற வேலிக்குள் நின்று ஆட்சி செய்யணும். அதை விட்டு வெளியில போனாங்கண்டா அவங்கள என்ன செய்யணும்? நாடு மோசமாகிறோம்ங்கிறதுக்காக தான் இந்த யாப்பை உருவாக்குறாங்க. ஆனா எப்படி பிரான்சி உங்களுக்கு தெரியும், யாப் உருவாகிறது பல வழிமுறைகள் இருக்குது. இதை நாங்க 4ஆம் யூனிட்ல ஆரம்பத்தில் படிச்சிருப்போம். இலங்கையர்கள் பிரான்சியர்கள் புரட்சி செஞ்சு யாப்பை உருவாக்கின மாதிரி இலங்கையர்கள் புரட்சி செஞ்சு ஆட்சியாளரை மாத்திட்டு தங்க ஒரு யாப்பை உருவாக்கல. மாறாக இவங்களை கைப்பற்றினது யாரு தெரியுமா? அந்த பிரான்ஸ்ல புரட்சி செஞ்சாங்க தானே மக்கள். அந்த புரட்சி செஞ்சவங்க ஏன் புரட்சி செஞ்சாங்க? கொடுங்கோல் ஆட்சியாளன் இருக்கிறான், நீ தேவையில்லைன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு தான் அந்த ஆட்சியை இவங்க கைப்பற்றினாங்க பிரான்சியர்கள். அந்த சிந்தனை ஏன் தெரியுமா? நாங்க 3ஆம் யூனிட்ல படிச்சிருந்தோம். தாராள ஜனநாயக சிந்தனை. தாராள ஜனநாயக சிந்தனை ஒன்று வந்துச்சு. அதாவது நாங்கள் சுதந்திரம் உழைக்கலும், மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்கிறோம், பிறக்கும் போதே சுதந்திரமானவன் ஜோன்ல கூட கருத்துல இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அவனை கொடுங்கோலனை இறக்கிட்டு இவங்க ஆட்சி செஞ்சது. இந்த சிந்தனை உள்ளவங்க தான் அந்த பிரித்தானியர்கள் எல்லாம், தாராளவாத சிந்தனை உள்ளவர்கள் தான் இவங்க எல்லாரும். இவங்க சரியானவர்கள் என்ன செய்யணும்? நாங்க தான் கொடுங்கோல ஆட்சி இருந்ததை கட்டுப்படுத்திட்டு சுதந்திரம் உரிமையை மீறி நாட்களை இல்லாமல் ஆக்கிட்டு அது பிளண்டு சொல்லி நாங்களும் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி தான் அந்த இடத்த அவரை வர சுட்டாங்க. இப்ப இவங்க எப்படி நடந்து கொள்ளணும்? மத்த மக்களை கஷ்டப்படுத்தாம சுதந்திரங்களை கொடுத்து நீதியா நேர்மையா தான் நடந்து கொள்ளணும். ஆனா இவங்க அதை செய்யல. இவங்க பிரித்தானியா வந்ததுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி நாடுகள்லாம் கைப்பற்றி அந்த நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க நேரடியா கட்டுப்படுத்தி அவங்கள உரிமையை அந்த மன்னர்கள் செஞ்ச மாதிரி செய்யாம மறைமுகமாக பல வேலைகளை செஞ்சாங்க. அதுல ஒன்றுதான் இலங்கையை கைப்பற்றினது. ஆனா இலங்கையை கைப்பற்றி பார்த்தாங்க, நிலைமை மோசமாகுது. ஏன் அப்படின்னா அது பல காரணங்கள். அது நான் கோல்ஃபுல் கமரன்ல சொல்லியிருந்தேன், டொனமூர்ல சொல்லியிருந்தேன். அது பின்னணிகள். இப்ப நான் வந்து உங்களோட வீட்டை பிடிச்சிட்டேன். உங்களோட வீட்டுல வந்து 3 நாள் தங்குறேன். தங்கிட்டு சொல்றேன், நீ நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். சொன்னா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? சண்டைக்கு வருவீங்க. அதை எப்படி? இது எங்கட வீடுன்னு சொல்லி. நான் கொஞ்சம் நல்ல பலமான ஆளா இருந்தா கொஞ்சம் மெதுவா பேசுவீங்க. மெதுவா பேசுவீங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இதை ஆரம்பிப்பீங்க. இதான் நடந்துச்சு. பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் கட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே இளைஞர்கள் கோபம். திருப்பி அடிக்க போனா அடிக்க முடியாத நிலைமை. என்ன காரணம் தெரியுமா? பிரித்தானியர்கள்ட்ட படைபலம் அப்படி. அவங்கள்ட்ட கன் இருக்குது, அது இருக்குது, அறிவு இருக்குது, சில பணம் இருக்குது, பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குது. இதனால இலங்கையர்களால உடனடியா அவங்களுக்கு எதிராக புரட்சி செய்ய முடியல. எனவே இலங்கையர்கள் 2 டீமா புரிஞ்சாங்க. ஒரு டீம் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ், ஒரு யாப்பு தாங்க, இன்னொரு யாப்பு தாங்கன்னு கேட்கறது. இன்னொரு டீம் புரட்சி செய்யறது. அந்த புரட்சி செய்யற டீம் எல்லாம் பிரித்தானியா அடக்கினாங்க போட்டு சரியா. எனவே இப்படித்தான் இலங்கையில நடக்குது. இந்த பின்னணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து கோல்ஃபுரு கமரன் யாப்பை கொடுக்குறாங்க. இளைஞர்களை அடக்குறதுக்கு கோல்ஃபுரு கமரன் யாப்பை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக பிரித்தானியர்களோட செயற்பாடு கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு இந்த குருமக்களம் யாப்போ, தற்காலிக மணிங் டெவன்ஷியர் இப்படி எல்லாம் யாப்பை கொடுத்து பார்க்குறாங்க. இலங்கையர்கள் கேட்குற மாதிரி இல்லை. கொஞ்ச காலம் பொறுமையா இருக்கிறான், திரும்ப இது வேணாம் எங்களுக்கு பிழை, நாங்க நினைச்ச மாதிரி தான் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். எனவே என்ன செய்யறாங்கன்னா டொனமூர் யாப்பை கொடுத்து பார்க்குறாங்க.
நுணமூரி ஆப்பை கொடுத்தா அதுலேயும் நிறைய பிரச்சனை. அந்த பின்னணியின் காரணமாகத்தான் என்ன ஆப்பு வருது, இந்த சோல்பெரி ஆப்பு வருது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இதை நல்லா அவதானிங்க. இந்த டொனமூரி ஆப்பை இந்த டொனமூரி ஆப்பை கொடுக்குறாங்க. கொடுத்து கொஞ்ச காலத்தால பிரச்சனைட்டா சரியான பிரச்சனை. ஏன் பிரச்சனை? ஏன் அப்படின்னா சிறுபான்மை இனத்தவர்கள் வந்து சத்தம் போடுறாங்க, எங்களுக்கு இந்த யாப்பு சரி வராது. ஆ எங்களுக்கு இந்த யாப்பு சரி வராது. நீங்க இதுல பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. இதுல இலங்கையில இருந்து பிரதேச ரீதியாக ஆட்கள் எடுக்கிறீங்க. பிரதேச ரீதியாக அதிகமான ஆட்கள் இருக்கிற யாரு? பெரும்பான்மை இனத்தவர்கள், சிங்களவர்கள். அப்ப அவங்க தானே அரசாங்க சபைக்கு அதிகமா போவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டங்களை ஏற்றுவாங்க. நாங்க சிறுபான்மையினர், நாங்க பாதிக்கப்படுவோம் தானே, எங்களுக்கு இந்த யாப்பு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஆஹ் இது ஒரு பிரச்சனையா. அடுத்தது அங்க பெரும்பான்மையினர் அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. என்னண்டா அப்படிலாம் இல்ல, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி சண்டை பிடிக்கிறதோட இந்த கரையோர கரையோர பிரதானிகள் இவங்க சண்டை பிடிக்கிறாங்க. என்ன தெரியுமா? கரையோர பிரதானிகள் சொல்றாங்க, அதாவது கரையோர பிரதானிகளும் சண்டை பிடிக்கிறாங்க, கண்டிச்சிங்களவர்கள் அவர்களும் சண்டை பிடிக்கிறாங்க. கண்டிச்சிங்களவர்களோட சண்டை என்னன்னா எங்களுக்கு சமஷ்டி வேணும். சமஷ்டினா என்ன? அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க 4ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. மத்தி மாநிலம் இப்படி பிரிச்சு அதிகாரத்தை பங்கிட்டு ஆட்சி செய்வாங்க யாப்பு ரீதியாக. இப்படி எங்களுக்கும் அதிகாரத்தை பங்கி நாங்க தனியா ஆட்சி செய்யணும், இப்படி யாரு கேக்குறாங்க? கண்டி பிரதானிகள் அவங்க கேக்குறாங்க. சரியா? ஆஹ் இதே போல ஒவ்வொரு ஆட்களும் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த யாப்பு சரியில்லை. கரையோர சிங்களவர்களும் கரையோர பிரதானிகளும் என்ன செய்றாங்கன்னா இந்த யாப்பு சரியில்லை, எங்களுக்கு இதை மாத்திட்டாங்க. அவங்க என்னத்தை கேட்குறாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு பிரித்தானியர்கள் இருக்காங்க தானே, பிரித்தானியர்கள் பாராளுமன்றம், பிரித்தானிய இது, அத மாதிரி எங்களுக்கு தாங்க, இப்படி கேட்குறாங்க. இன்னும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்படி எல்லாருமே இந்த டொனமுறைக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. எனவே இது ஒரு காரணம். என்ன? எல்லாரும் அதிருப்தியை வெளிப்படுத்தினது. சிறுபான்மையினர் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க, பெரும்பான்மையினர் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அதே போல கரையோர சிங்களவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க, கண்டி சிங்களவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. எனவே இலங்கையில் இருக்கிற எல்லா இன மக்களும் டொனமுறியாப்புல அதிருப்தி கொண்டு இருந்தாங்க. இது சரியில்லை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இலங்கை தேசிய காங்கிரஸ் ஒன்று இருக்குது. அது அதே போல தமிழ் அரசு கட்சிகள், அப்படி சில கட்சிகள் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு டொனமூர் வேணாம், எங்களுக்கு யாப்ப மாத்துங்கன்னு சொல்லி சில அறிக்கைகளை எழுதி கொடுத்தாங்க. சில பிரசுரங்களை எழுதி கொடுத்தாங்க பிரித்தானிய அரசிட்ட. இப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்ப பாருங்க, பிரித்தானியக்காரன் இருக்கிறான், இங்கால எல்லா மக்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த யாப்புல, டொனமூர் யாப்புல. இங்கால என்னன்னா தேசிய காங்கிரஸ் அதே போல தமிழரசு கட்சி எல்லாம் இது சரியில்லை, இதை மாத்திட்டாங்கன்னு சொல்லி அறிக்கைகளை கொடுக்குறாங்க. அது காணாததுக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையும் இவங்களுக்கு பாதகமா இருக்குது. ஏன்? இந்தியாவுல பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்குது. இந்தியாவுல கலவரம் நடந்து மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு புதிய ஆப்பு வேணும் சண்டையெல்லாம் பிடிச்சி அவங்க சுதந்திரத்தை எடுக்கிற கிட்டத்தட்ட நிலைமையில இருக்கிறாங்க அங்க இந்தியா. அது மட்டும் இல்லாம இங்க பிரித்தானியாவுல ஆட்சியில மாறி வேற ஆட்கள் ஆட்சிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை போய் கொண்டிருக்குது. சரியா? இன்னும் பல இடங்கள்ல புரட்சிகள் வெடிச்சு கொண்டிருக்குது. இதெல்லாம் பிரித்தானியா பார்த்துட்டு அவங்களுக்கு தலை வெடிக்குது. இப்ப என்ன செய்யற? எல்லா பிரச்சனைகளையும் இதுவும் பிரச்சனையாகி கொண்டு கிடக்குது. இதே இளைஞர்கள் கேள்விப்பட்டாங்க இந்தியாவில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி, இவங்களும் சரியான சண்டை, எங்களுக்கு இதை அப்படி மாத்தி தரணும், எங்களுக்கு யாப்ப மாத்தணும் மாத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சரி வரான்னு சொல்லி போட்டு கடைசியில யாப்பொண்டு கொடுக்குறியா இல்லையான்னு முடிவெடுத்து யோசிச்சு கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுண்டா, இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இளைஞர்கள் வந்து ஒரே அடியா கேட்குறாங்க, யாப்பை மாத்தி தர போறீங்களா இல்லையா? எங்களுக்கு டொனமூர் சோல்பெரி யாப்பு, சோல்பெரி யாப்புன்னு இல்லை, வேற ஒரு யாப்பு தரணும் எங்களுக்கு, இப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த காலத்துல இருந்த என்ன அன்ட்ரூ கல்டிகேட்ங்கிற ஒரு ஆள், சரியா, பிரித்தானியோட ஆள். அவர் என்ன செய்யறாரு, சரி இவனோட வாயை அடைக்கணுமேன்னு சொல்லி போட்டு இவர் ஒரு யாப்பு மாதிரி ஒன்று எழுதுறாரு. இவர் ஒன்று எழுதுறாரு, ஒரு சுற்று நிரூபணம் ஒன்று எழுதுறாரு. எழுதி இளைஞர்கள்ட்ட கொடுக்குறாரு, இன்னாங்க இதை வச்சிருக்கேன்னு சொல்லி. இளைஞர்கள் பார்த்து போட்டு ஒரே வீசு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு வந்து பொறுப்பாட்சியை தாங்க, எங்கட இலங்கை நாங்க ஆட்சி செய்யணும், எங்களை பொறுப்பாட்சியை தாங்க, இப்படி சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்ட உடனே இப்ப நிலைமை மோசமாயிட்டு பிரித்தானியால இருந்து பதில் வருது. பிரித்தானியக்காரர்கள் சொல்றாங்க, சரி நாங்க உங்களோட கஷ்டங்களை உணர்ந்து கொண்டுட்டோம். சரி, எப்பயும் கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு இப்படித்தான் பேசணும், பேசினாதான் அவன் என்ன செய்வான்,
கஷ்டத்துல ஒருத்தன் நமக்கு எதிராக நிக்கிறான், அவனை அடக்கணும்னு சொன்னா இப்படித்தான் பேசணும். எனவே பிரித்தானியக்காரர்கள் பேசுறாங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களோட கஷ்டத்தை நாங்க உணர்ந்து கொள்றோம், சரியா? ஆனா இப்ப எங்களுக்கு யாப்பு தர இயலாது. ஏன்டா இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அதுல நாங்களும் தான் பங்கு பற்றி இருக்கிறோம். எனவே அதை கவனிக்கிறியா, உங்களை கவனிக்கிறியா? எனவே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க உங்களுக்கு எல்லாம் தருவோம், சரியா? ஆனா இப்ப தர இயலாது, சரியா? தருவோம், கொஞ்சம் சொணங்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்கிற டைம்ல அப்ப இளைஞர்கள் பார்த்தாங்க, சரி சரி அவங்க பாவம் தானே, அவங்க அவங்களோட வேலையை யுத்தங்களை செய்யட்டும், யுத்தத்தை முடிச்சிட்டு நமக்கு தருவாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போனா பிரித்தானியக்காரன் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்தியா ஆட்களுக்கு மட்டும் யாப்பொண்டு கொடுக்கறதுக்கு ஆட்கள் அனுப்பினான், கிரிப்ஸ் ஆணைக்குழுங்கிற ஆணைக்குழு அனுப்பினான். இது இலங்கையினை கேள்விப்பட எப்படி இருக்கும்? திரும்ப வந்துட்டான், வந்து அதை எப்படி நீங்க அங்க மட்டும் அனுப்புவீங்க? அந்த கிரிப்ஸ் ஆணைக்குழு எங்கட வீட்டு எங்களுக்கும் அனுப்புங்க, எங்களுக்கும் சீர்திருத்தாதுங்க அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே பிரித்தானியக்காரன் சொன்னான், நீ எல்லாம் போ, செத்துட்டியா, அப்படிலாம் திரையலான்னு சொல்லி நிராகரிச்சுட்டான். நிராகரிச்சுட்டு சொன்னான், சரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, சரி உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உணர்ந்து கொண்டுட்டோம், நீங்களாக ஒரு ஆப்பை தயாரிங்க, நீங்களாக ஒரு நகல் திட்டத்தை தயாரிங்க, சரியா? ஆனா தொடர்ந்தும் இளங்கட உள்ளூராட்சி விஷயங்கள் உள் விஷயங்கள் நீங்க பாருங்க, ஆனா வெளி விஷயத்தை நாங்க தான் பார்ப்போம். யுத்தம் அந்தந்த விஷயங்கள் வெளிநாட்டு விஷயங்கள் நாங்க தான் பார்ப்போம். இதை அடிப்படையாக வச்சு ஒரு ஆப்பை செய்யுங்க, செஞ்சுட்டு உங்களோட அரசாங்க சபையில பெரும்பான்மை விருப்பம் எடுத்துட்டு வாங்க, நாங்க அதை பத்தி யோசிக்கிறோம், நாங்க யாப் ஒன்று செஞ்சு தாரோம் இப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இலங்கையர்களுக்கு கடும் சந்தோஷம். அவங்க எல்லாரும் ஓடி போய் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு யாப் எழுதுறாங்க. என்ன செய்வோம் என்ன செய்வோம்னு சொல்லி அவர் இதை சொல்றாரு, அவர் இதை சொல்றாரு, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு யாப் எழுதுறாங்க. ஒன்றையும் கவனிக்கல, சிறுபான்மையினரையும் கவனிக்கல, இந்திய வம்சாவளியினரையும் கவனிக்கல, இவங்களுக்கு தேவையான மாதிரி எழுதி தள்ளுறாங்க, சரியா? அதுல என்ன எழுதுறாங்க தெரியுமா? எங்களுக்கு வந்து இந்த அரசாங்க சபையான் தேவையில்லை, எங்களுக்கு பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரி பாராளுமன்றம் வேணும். அந்த பாராளுமன்றத்தில் 95 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு வரணும், 6 உறுப்பினர்கள் நியமனம் பெற்று இருக்கணும், 101 உறுப்பினர்கள் மொத்தமா இருக்கணும், சரியா? அதே மாதிரி இந்த பாராளுமன்றத்தில் இரண்டாவது சபை இருக்கணுமா இல்லையாங்கிறத பிறகு தீர்மானிப்போம், எங்களுக்கு பாராளுமன்றம் வேணும் அப்படின்னு முதலாவது எழுதுறாங்க. அடுத்து எழுதுறாங்க, இந்த நிர்வாக குழு அதெல்லாம் நிராகரிச்சிடுங்க, அதெல்லாம் தேவையில்லை, அதுக்குள்ள நிறைய சண்டையெல்லாம் வருது, நிர்வாக குழுலாம் தேவையில்லை, எங்களுக்கு அரசியல் பயிற்சியெல்லாம் வந்துட்டு நீங்க எங்களுக்கு அமைச்சரவை தாங்க, அமைச்சரவையில் 10 பேர் இருக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. அதே போல எழுதுறாங்க எப்படின்னு சொன்னா, இந்த தேசாதிபதி இருக்கார் தானே, அவரை வந்து நல்ல ஆளா பார்த்து போடுங்க, உங்களோட மந்திரி சபையில் அந்த இதுல நல்லா தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளா பார்த்து போடுங்க, அவர் அதிகாரத்துல குறைங்க, உள்ளூர் விஷயத்துல அவர் தலையிடக்கூடாது, இப்படி அந்த நகல் எழுதுறாங்க, சரியா? எழுதிட்டு எங்களுக்கு நீதி சேவை பொது சேவை ஆணைக்குழுக்களை உருவாக்குங்க, இதெல்லாம் எழுதி செஞ்சு என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. இலங்கையில் அரசாங்க சபையில பெரும்பான்மையில பெற்றெடுத்துட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தா பிரித்தானியா எடுத்து பார்க்கிறான், அதுல ரெண்டு விமர்சனம், ரெண்டு விமர்சனம் உண்டு. சிறுபான்மை இனத்தை சொல்றான், என்ன யாப்பு இது, எங்களோட நலன்கள் ஒன்றும் கவனிக்கப்படலைன்னு அவன் கத்துறான். அங்கே இந்திய அதாவது சிறுபான்மை இனத்தவர்கள் கத்துறாங்க, அது நாங்க எல்லாரும் தான். அதே போல இந்த யாரு இந்திய வம்சாவளியினர் அவங்க லட்சக்கணக்காக்கள் இருந்தாங்க இலங்கையிலும், அவங்கள சொல்றாங்க இதுல எங்கட நலன்களும் இல்லை, எங்கட நலன்களும் இது நிராகரிக்கப்பட்டுட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து பிரித்தானியா என்ன செஞ்சான், அதை ஏற்றுக்கொள்ள பெருசா அதை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாம இவங்க என்ன செய்றாங்க, இதை வந்து நம்ம கொஞ்சம் பரிசீலனை ஒன்று செய்யணும், இதை கொஞ்சம் என்ன நடக்குது நாங்க பார்க்கணும்னு சொல்லி டைம்ல பிரித்தானிய பாராளுமன்றத்துல இலங்கை அந்த குடியேற்ற நாடுகள், பிரித்தானியா கீழ் நிறைய நாடுகள் இருக்குமே, அதுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ஒலிம்பி பேசுறாரு, சரி இலங்கையர்கள் நம்ம கிட்ட புதியா பொண்ணு கட்டிக்கிறாங்க, அவங்க ஒரு நகல் திட்டத்தை தந்திருக்கிறாங்க, அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் நாங்க என்ன செய்வோம், புது யாழ்ப்பாணம் கொடுப்போம். ஆனா இப்ப கொடுக்கல, அது ஏன்னா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது, இப்ப எலெக்ஷன் நடக்க வேண்டிய காலம் 1944 அந்த டைம், ஒரு 2 வருஷம் எலெக்ஷனை பிட் போடுவோம், 1946 எலெக்ஷன் நடப்போம், அதுக்கு பிறகு நாங்க ஒரு யாப்பையும் கொடுப்போம். ஆனா இந்த விமர்சனங்கள் வந்திருக்கு தானே, இதெல்லாம் சரி பார்க்கறதுக்கு ஒரு ஆணைக்குழு ஒன்று அனுப்புவோம்னு சொல்லி கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சு நீங்க போங்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அனுப்பின உடனே இலங்கைக்காரன் என்ன செய்யறான், அப்படி நீங்க அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லி டக்குன்னு இன்னொரு அறிக்கை எழுதுறான், நீங்க அப்படி இல்லாம ஆள் அனுப்ப தேவையில்ல, சிறுபான்மையினர்கள் நலன்களை பார்க்க எங்களுக்கு தெரியும், நீங்க யாப்பத்தாங்க, அதுக்கு பிறகு நாங்க யாப்புல சிறுபான்மையினர்கள் நலன்களை உருவாக்கி கொள்றோம், தேவையில்லைன்னு சொல்லி இவன் அறிக்கையை எழுதி அரசாங்க சபையில பெரும்பான்மை எழுதி அனுப்பிவிட்டான். எனவே அதுவும் கேன்சல் ஆயிட்டு. எனவே என்ன செய்யறாங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு பிறகு பிரித்தானியக்காரன் என்ன செய்யறான், சோல்பெரி பிரபுன்னு சொல்றவர்
பிரித்தானியாவில் கன்சர்வேட்டிவ் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில தலைவர் அவர், சரியா? அந்த கட்சியில அமைச்சர், அந்த கட்சியில ஒரு அமைச்சர் அவர். அவர் என்ன செய்யறாருண்டா, வாராரு. அவர் வந்து அவர் கொஞ்சம் பேர் ஆகலாம் சேர்த்துட்டு வாராரு. வந்து இலங்கையை ஃபுல்லா வளமையா ஆணைக்குள் வந்து என்ன செய்யும், ரணபூர்லயே படிச்சேன். கொஞ்சம் ஆராய்ச்சி செய்றாங்க, அங்க போய் கேட்கறாங்க, இங்க போய் கேட்கறாங்க. இலங்கையில வந்த பத்திரிகைகள் அது இதெல்லாம் எடுத்து செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்து எல்லா ரிசர்ச் ஒன்று செஞ்சு ஒரு யாப் ஒன்றை கொடுக்குறாங்க. சரியா? எல்லாம் செஞ்சு ஒரு யாப்பை கொடுக்குறாங்க. அது 1947 நினைக்கிறேன். அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். அது வந்து என்ன செய்யுது, இந்த இதுக்கு வருது. அதை இளைஞர்கள் ஒத்துக்கொள்றாங்க. இவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஆப்ல இருக்கிறதால அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே அது ஆப்பாக மாறுது. சரியா? எனவே இதுதான் டொடமுரி ஆப்போட பின்னணி. டொடமுர் அரசியல் யாப்போட பின்னணியாக இருக்குது. இந்த அரசியல் யாப்புல நிறைய புது புது விஷயங்கள் வருது. பாராளுமன்றம், சரியா? இன்னும் அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வருது. அதை நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொன்றாக அது அழகா பார்ப்போம். சரியா? ஆம், எனவே இன்றைய கிளாஸ்ல நாங்கள் படிக்க இருக்கிற விஷயங்கள் இவ்வளவும் தான். பின்னணியைத்தான் நான் வந்து உங்களுக்கு படிச்சு தரதுக்காக ரெடி ஆகிட்டு வந்தேன். எனவே இந்த கிளாஸ் ஷார்ட் தான். கொஞ்ச நேரம் தான் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இனி நாளைக்கு அன்னைக்கு வர இனி வரும் கிளாஸ்களில் நான் என்ன செய்வோம், நிறைய விஷயங்களை ஒரு கிளாஸ்லயே பார்த்து கொண்டு போவோம். இதை பாடமாக்குறது எப்படின்னு சொல்லி நான் குரூப்ல ஒரு வாய்ஸ் போடுறேன். சரியா? கிளாஸை முடிச்சு கொள்வோம். டவுட் இருந்தால் தனிப்பட்ட இதில் கேளுங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.